வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடூரோ அமெரிக்க ராணுவம் கைது செய்து அவரையும் அவர் மனைவியையும் கண்களை கட்டி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்ததாக இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது புதுசு இல்லை. அவர் அடிக்கடி தலைப்புச் செய்தியாக இருப்பார். ஊடகங்களும் மற்ற பலரும் செய்திக்கு ஆவலாக இருப்பவர்களும் அவரை நம்பித்தான் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அவர் முதல் முறை அதிபராக இருக்கும் பொழுதும் அவர் தான் நிலைமை, இப்போவும் அதுதான் நிலைமை. நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் இருக்கார். அவர் அவர் என்ன பேசுகிறாரோ அது செய்தி, அவர் என்ன நினைக்கிறாரோ அது அவங்க நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்ற மாதிரி இருக்கு. வெனிசுவேலா ஒரு அண்டை நாடு. அவங்களுடைய தென் அரைக்கோளம் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்க ஒரு 35 நாடுகள்ல ஒரு நாடு. உலகத்துல அதிகமாக கண்டறியப்பட்ட எண்ணெய் வளங்களை கொண்ட ஒரு நாடு. உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் வளங்கள் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ப்ரூவன் ரிசர்வ்ஸ்னு ஆங்கிலத்தில் அது உள்ள ஒரு நாடு. சனிக்கிழமை அவர் எப்படி கைப்பற்றினாங்கன்னு மட்டும் சொல்றேன். அவர் ஒரு பெரிய கோட்டை கொத்தளம் மாதிரி இருக்க ஒரு மாளிகையில தங்கியிருக்காரு. அவருடைய மடூரோ அவருடைய மெய்காப்பாளர்களே பலர் இருக்காங்க. எப்படின்னா ஒரு 100கணக்கான மெய்காப்பாளர்கள் இருக்கலாம் ஒருவேளை, அந்த அளவுக்கு. அதுல 36 பேரோ என்னமோ கியூபா நாட்டை சேர்ந்தவர்கள், மீதி உள்ளூரை சேர்ந்த வெனிசுவேலாவை சேர்ந்தவர்கள். அதுல 72 76 பேரையும் கொண்டுட்டாங்க அமெரிக்க வீரர்கள் அன்னைக்கு போய் அந்த தாக்குதல். வடகொரியாவோட பேசணும்னு நினைக்கிறாரு, சீனாவோட பேசணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வெனிசுவேலாவை பற்றி நம்ம சமீப காலங்களில் ஒரு மாதமாகத்தான் அதை கேட்குறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே திட்டமிடல், அதற்கு முன்பாகவே அவருக்கு வெனிசுவேலா மேலே ஒரு கண் இருந்தது நமக்கு தெரிய வருது. எப்படி தெரிய வருதுன்னா, இப்போ ட்ரம்ப் ஒரு வெற்றியாளன்னு சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க. அதே மாதிரி அந்த வெனிசுலா தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஒரு அளவுக்கு அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடு. இந்த எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவது தான் ட்ரம்ப்புடைய நோக்கம், ஆசை. அந்த கப்பல்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு, நான் படிச்சது சரியா நினைவிருக்குமானால், 15,000 வீரர்களை தாங்கி அழைத்து செல்லக்கூடிய கப்பல் அது. அவ்வளவு பெரிய போர்க்கப்பல். ஆமா, அப்ப யோசித்து பாருங்க. அந்த கப்பல் கொஞ்ச நாளா அங்க இருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்ட 15,000 வீரர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. அப்ப ஆல்ரெடி இது பிளான்டு ரொம்ப நாளா. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயர் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். கடந்த 4-5 நாட்களாக பத்திரிகைகளிலும் ஊடக செய்திகளிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போடைய செய்திகள் சர்வதேச செய்திகள் தலைப்புச் செய்திகளாக மாறி, வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடூரோ அவங்களுடைய நாட்டுக்கே போய் அமெரிக்க இராணுவம் கைது செய்து அவரையும் அவர் மனைவியையும் கண்களை கட்டி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்ததாக ஒரு செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கு. இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ட்ரம்ப் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது புதுசு இல்லை. அவர் அடிக்கடி தலைப்புச் செய்தியாக இருப்பார். ஊடகங்களும் மற்ற பலரும் செய்திக்கு ஆவலாக இருப்பவர்களும் அவரை நம்பித்தான் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அவர் முதல் முறை அதிபராக இருக்கும் பொழுதும் அவர் தான் நிலைமை, இப்போவும் அதுதான் நிலைமை. நம்ம நாட்டில் என்ன சொல்லுவோம், மிகப்பெரிய தலைவர்கள் அவர்களுக்கு பெரிய கூட்டம் வருது அப்படின்னா அவர்களை நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் இருக்கார். அவர் அவர் என்ன பேசுகிறாரோ அது செய்தி, அவர் என்ன நினைக்கிறாரோ அது அவங்க நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த வெனிசுவேலா ஒரு அண்டை நாடு. அவங்களுடைய தென் அரைக்கோளம் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்க ஒரு 35 நாடுகள்ல ஒரு நாடு. உலகத்துல அதிகமாக கண்டறியப்பட்ட எண்ணெய் வளங்களை கொண்ட ஒரு நாடு. உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் வளங்கள் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ப்ரூவன் ரிசர்வ்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு 70கள்ல இருந்தே அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகள்
அங்கே முதலீடு செஞ்சு அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை அவர்கள் வெளியே கொண்டு வந்து உலக சந்தையில் விற்றார்கள். அதில் பெரும்பான்மையான அந்த அந்த எண்ணெய் வளம் அமெரிக்க தேவைக்கு பயன்பட்டுச்சு. இப்படி இருக்கும்பொழுது அவங்க எதிர்பாராத ஒரு திருப்பம் அங்கே ஏற்பட்டுச்சு. யூகோ சாவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடதுசாரி தலைவர் அங்கே அதிபராக வந்தார். தொடக்கத்தில் அவர் ஒரு நட்பாக தான் இருந்தார். ஆனால் திடீர்னு அவர் என்ன பண்ணார், இந்த எண்ணெய் வளங்களை அமெரிக்க கம்பெனிகள் அதிகமாக ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க அப்படின்னு. ஆமாம், அவர் நினைக்கிறார் இது வந்து ஒரு முதலாளித்துவ கொள்கை. அதாவது உலகம் முழுக்க நீங்கள் மேலை நாடுகளுடைய அவர்களுடைய தொழில்நுட்பத்தோடு தான் இந்த எண்ணெய் வளங்களை மற்றவர்கள் வெளியே பூமியிலிருந்து எடுக்கிறார்கள். அரபு நாடுகள்லேயும் அதுதான் நடக்குது. முதல்ல வந்து இங்கிலாந்தை சேர்ந்த கம்பெனிகள் அதை பண்ணும், பிரான்ஸை சேர்ந்த கம்பெனிகள் அதை பண்ணும். பர்மா ஷெல் உங்களுக்கு நினைவு இருக்கும், அதெல்லாம் பிரிட்டிஷ் கம்பெனிஸ். இப்போ எக்ஸான் மொபில், ஷெவ்ரான், பிலிப்ஸ் கானகோ இதெல்லாம் அமெரிக்க கம்பெனிகள். டெக்ஸகோ இதெல்லாம் அமெரிக்க கம்பெனிகள். அவர்களெல்லாம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் அதில் வந்து ஒரு ஒரு பங்கீடு ஒப்பந்தம் இருக்கும். நாங்கள் இவ்வளோ எண்ணெயை எடுப்போம், நாங்கள் செலவு பண்ணி முதலீடு பண்ணி இந்த எண்ணெயை நாங்கள் எடுப்போம், அதில் உங்களுக்கு இவ்வளவு தந்துடுவோம், நாங்கள் இவ்வளோ வச்சுக்குவோன்லாம் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, அதை நாட்டுடைமையாக்குறாரு. யூகோ சாவஸ் நாட்டுடைமையாக்கும் போது அது ஒரு இடதுசாரி கொள்கை. எல்லாருக்கும் அந்த வளம் போய் சேரணும், கொஞ்சம் பேருக்கு தான் போய் சேருது அப்படின்னு நினைச்சு அவர் பண்றாரு. அதற்கு போதுமான அளவு அவர் நஷ்ட ஈடு தரவில்லை அப்படின்றது அமெரிக்கர்களுடைய வாதம். மற்ற நாடுகளுக்கு இல்ல, அமெரிக்க கம்பெனிகள். அமெரிக்க கம்பெனிகள் தான் அங்க பெரும் முதலாளிகள், பெரும் முதலீடு செய்தவர்கள். இந்த 3 கம்பெனி குறிப்பா ஷெவ்ரான், எக்ஸான் மொபில், பிலிப்ஸ் கானகோ. இந்த எக்ஸான் மொபிலும் பிலிப்ஸ் கானகோவும் அவர் நஷ்ட ஈடு போதுமான அளவு தரலைன்றதுனால அவங்க வெளியே போயிடுறாங்க. ஷெவ்ரான் மட்டும்தான் தொடர்ந்து அங்க இருக்கு. இது ஒரு குறை. யூகோ சாவஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆட்சி பண்றார். அவர் இறந்து போகும் பொழுது இந்த மடூரோ, நிக்கோலஸ் மடூரோ ஒரு பஸ் டிரைவர், அவர் அந்த இடதுசாரி இயக்கத்துக்கு வரார். யூகோ சாவஸ் உயிரோடு இருக்கும் பொழுது வந்து வெகு வேகமாக மேலே வந்து அந்த சாவஸோட நம்பிக்கையை பெற்று அவர் இறக்கும் தருவாயில் எனக்கு பின்னாடி இவர் தான் இந்த நாட்டை நடத்துவார்னு சொல்லிட்டு போயிடுறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா இவர் ஆட்சியில் இருக்கார். இவருடைய ஆட்சியில் நிறைய மனித உரிமை மீறல்கள், அடக்குமுறை, அப்புறம் போன தடவை நடந்த தேர்தலில் இவர் அந்த தேர்தலில் நிறைய முறைகேடு பண்ணி தான் வந்தார் அப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டு, நடுநிலையா இருக்கிற பல நோக்கர்களே அப்படித்தான் நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணாரு, இவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு கொரினா மச்சாடோன்னு சொல்லிட்டு இப்ப நோபல் பரிசு வாங்கினாங்களே, அந்த அம்மா நிக்கிறதுக்கு முதல்ல வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணி அவங்க நிக்கிறதுக்கு இருந்தாங்க. அவங்க நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டார். உடனே அவங்க வந்து எட்மண்டோ கான்சலஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வேட்பாளரை நிற்க வச்சாங்க. அந்த வேட்பாளர் நின்று அவர் தான் வெற்றி பெற்றதாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இவர் அந்த தேர்தலை திருடிட்டதா பலர் ஒரு முடிவுக்கு வரா மாதிரி ஆயிடுச்சு. இவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கார். யூகோ சாவஸ்னுடைய இடதுசாரி கொள்கையை காட்டிலும் இவர் கொஞ்சம் அதிகமாகவே, அவர்கள் யூகோ சாவஸ் வந்த காலத்திலிருந்து அவர்கள் ரஷ்யாவை நோக்கி திரும்பி ரஷ்யாவோட ஒரு பெரிய இணக்கமான ஒரு உறவை வைத்துக் கொள்வது, அமெரிக்க எதிர்ப்பில் மிகுந்த ஆழமான நம்பிக்கை வைத்து அமெரிக்க எதிர்ப்பை வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவமாகவே அவர்கள் அதை பயின்று வந்தார்கள். ஒரு தடவை யூகோ சாவஸ் இதுக்கு வந்துட்டு ஐநா பொது சபைக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் பேசிட்டு போயிருக்கார். த டெவில் வாஸ் ஹியர், இதுக்கு முன்னாடி சாத்தான் இங்க வந்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னார். ஐ கேன் ஸ்மெல் த சல்ஃபர் அப்படின்லாம் சொன்னவர் அவர். அதை விட அதிகமாக இவர் இன்னும் இந்த இடதுசாரி கொள்கையை மூர்க்கத்தனமாக அவர் பயன்படுத்துகிறார். இந்த அடக்குமுறை, நிர்வாக சீர்கேடு, ஊழல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பொருளாதாரத்தை எப்படி வெனிசுலா ஒரு குடியரசு நாடு தானே சார்? ஆமாம், தேர்தலை திருடிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா? தேர்தல் மூலமா தான் அவர் வந்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வேண்டியவர்கள் மட்டும் வளமா இருக்காங்க. அங்க மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க. அவ்வளவு உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் இருந்து இவ்வளவு வளமில்லாத மக்களை கொண்ட நாடுன்னு எதுன்னு கேட்டீங்கன்னா 3 கோடி பேர் உள்ள வெனிசுவேலா. இவ்வளவு எண்ணெய் இருக்கிறதுக்கு அங்க எல்லாரும் சவுதி அரேபியா மாதிரி அவ்வளவு வளமா இருந்திருக்கணும். அப்படி இல்லை. இப்ப இவங்க அப்போ இந்த அமெரிக்கர்கள் பொருளாதார தடைகளை கொண்டு வருகிறார்கள். முதல் முறை அதிபராக வரும்பொழுதே அந்த பொருளாதார தடைகள் எல்லாம் அவர் விதிக்கிறார். அதை மீறி அவர்கள் செயல்படுறது எப்படி முடியுது அப்படின்னா, சீனர்கள் அந்த எண்ணெயை பெரும்பாலும் வாங்குறாங்க. சீனர்கள் அங்கே நிறைய முதலீடு பண்றார்கள். இந்த அமெரிக்கர்கள் விட்ட இடங்களில் சீனர்கள் நுழைந்து விட்டார்கள். இது வந்து இவருக்கு ஒரு பெரிய உறுத்தலாவே இருக்கு ட்ரம்புக்கு. ஆமா, அவர் நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் வெனிசுவேலாவை பத்தி பெருசா பேசினதா நம்ம பார்க்கல. அவர் ஈரான் பத்தி பேசுவாரு,
நம்ம எண்ணெய் வாங்குறது, ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத பற்றி பேசுகிறாரு. யுக்ரைன் ரஷ்ய போரை எப்படி நிறுத்தணும்னு பேசுகிறாரு. உலகத்தில் அவருடைய கவனம் வந்து வேற எங்கெங்கேயோலாம் இருக்குது. வடகொரியாவோட பேசணும்னு நினைக்கிறாரு, சீனாவோட பேசணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வெனிசுவேலாவை பற்றி நம்ம சமீப காலங்களில் ஒரு மாதமாகத்தான் அதை கேட்குறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே திட்டமிடல், அதற்கு முன்பாகவே அவருக்கு வெனிசுவேலா மேலே ஒரு கண் இருந்தது நமக்கு தெரிய வருது. எப்படி தெரிய வருதுன்னா, நீங்கள் போன சனிக்கிழமை என்னாச்சு, 150 விமானங்கள், நூற்றுக்கணக்கான ஹைலி ட்ரெயின்ட் அவங்களுடைய சீல்ஸு, கமாண்டோஸ், அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக, அதாவது அதை விட அதிகமான ஒரு பயிற்சியை பெற்றிருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த மாதிரியான வீரர்கள் அவர்களோட போய் 150 விமானங்கள் போய் 20 இடங்களில் இருந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் ஒரே நேரத்தில் தாக்குதல் செய்து, கரீபியன் கடல் பகுதியில் வந்து பசிபிக் ஓஷனில் இவங்களுடைய அமெரிக்க படைகள் போய் அங்குள்ள கப்பல்களை எல்லாம் வந்து தாக்கி கிட்டத்தட்ட ஒரு 130 பேர்கிட்ட இறந்து போனதாக செய்திகள் வந்து. அது அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு போகலாம். சனிக்கிழமை அவர் எப்படி கைப்பற்றினாங்கன்னு மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய கோட்டை கொத்தோட மாதிரி இருக்க ஒரு மாளிகையில் தங்கியிருக்காரு. நிக்கோலஸ் மடூரோ. ஆமாம், அவருடைய மெய்காப்பாளர்களே பலர் இருக்காங்க. எப்படின்னா ஒரு 100கணக்கான மெய்காப்பாளர்கள் இருக்கலாம் ஒருவேளை, அந்த அளவுக்கு. அதில் 36 பேரோ என்னமோ கியூபா நாட்டை சேர்ந்தவர்கள், மீதி உள்ளூரை சேர்ந்த வெனிசுவேலாவை சேர்ந்தவர்கள். அதில் 72 76 பேரையும் கொண்டுட்டாங்க அமெரிக்க வீரர்கள் அன்னைக்கு போய் அந்த தாக்குதலில். அவருடைய படுக்கையறை உள்ளே போயிடுறாங்க. வெளியில் இத்தனை பேர் கொண்டுட்டு தான் உள்ளே போக முடியுது. அப்போ எவ்வளவு உக்கிரமாக போர் நடந்திருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இதை எவ்வளவு எதிர்பார்த்து அவர் காத்திருந்திருப்பாருன்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்படித்தான் அவர் ரொம்ப நாளாக வாழ்கிறார். அமெரிக்க எதிர்ப்பு என்னைக்கு தொடங்கினாரோ, யுகோ சாவஸ்க்கு பிறகு, அன்னையிலிருந்து அவர் இப்படி தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். இது உள்ளே போயிடுறாங்க. உள்ளுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு அறை இருக்கு. அந்த அறையினுடைய கதவு வந்து எக்கில் பண்ணது. அது உள்ளே போயிட்டு அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் கூட ஐநாவில் வேலை பார்க்கும்பொழுது குண்டு துடைக்காத அந்த மாதிரி கதவுகளை பண்ணி வச்சுருந்தோம். அது துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் லேசர் எடுத்துகிட்டு வரணும், அது ரொம்ப நேரமாகும். பட் உங்களுக்கு டைம் கிடைக்கும், நீங்கள் காப்பாற்றிக்கலாம் உங்களை. அவரும் அவருடைய மனைவியும் அந்த படுக்கறையிலிருந்து அங்கேருந்து புறப்பட்டு அந்த எக்கு கதவுகள் கொண்டு அந்த ஸ்டீல் ரூம் உள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. நம்ம அந்த இரும்பு பெட்டி சொல்கிறோம்ல, சேஃப், அந்த மாதிரி உள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இந்த வீரர்கள் அவங்கள கைப்பற்றி கொண்டு வராங்க. 2 மணி நேரத்தில் இங்கே கொண்டு வந்துடுறாங்க இந்த கப்பலுக்கு. இங்கே கரீபியன் கடலில் வந்து அவங்களுடைய கடற்படை இருக்குன்றீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பலான ஜெரார்ட் ஃபோர்ட், பழைய அதிபர், இவருக்கு பிறகு நிக்சனுக்கு பிறகு அடுத்து வந்த அதிபர், அவர் தான் ஜெரார்ட் ஃபோர்ட். அவர் பேரில் அந்த கப்பல் இருக்குது. அந்த கப்பலில் இருந்து எனக்கு தெரிஞ்சு, நான் படித்தது சரியாக நினைவிருக்குமானால், 15,000 வீரர்களை தாங்கி அழைத்து செல்லக்கூடிய கப்பல் அது. அவ்வளோ பெரிய போர்க்கப்பல். ஆமாம். அப்போ யோசித்து பாருங்க, அந்த கப்பல் கொஞ்ச நாளாக அங்கே இருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்ட 15,000 வீரர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இது பிளான்டு ரொம்ப நாளா. அவருடைய படுக்கறை, அவருடைய மாளிகை, அவருடைய காவல் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பல மாதங்களாக ஒத்திகை பார்த்து, 150 விமானங்களில் ஒரு விமானத்திற்கும் சேதம் வராமல், ஒரே ஒரு விமானத்திற்கு மட்டும் கொஞ்சம் சேதம். முதல் பைலட் விமானம், அந்த பைலட் விமானத்தில் மட்டும் 80 வீரர்கள். இப்போ மற்ற விமானங்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னும் முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கல. தெரிஞ்சதை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பைலட்டுக்கு மட்டும் அவருக்கு 3 முறை காலில் குண்டடிப்படுது. அப்போ பல எதிர்ப்புக்கு மத்தியில் தான் இந்த ஆப்ரேஷன் நடக்குது. இந்த ஆப்ரேஷனை இவ்வளவு வெற்றிகரமாக, இவ்வளவு வேகமாக அவங்க பண்ணியிருக்க முடியாது. இதுக்கு பல நாள் ஒத்திகை, ரொம்ப திட்டமிடல். இது நடந்துட்டு இருக்கும்போது, ரியல் டைம் நடந்துட்டு இருக்க அதே நேரத்தில் அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு ட்ரம்ப். அவருக்கு ஒவ்வொரு செகண்டும் அதை பார்த்துட்டு, அதை வந்து ஏதோ ஒரு நாடகத்தை பார்ப்பது போல, நம் கண் முன்னாடி அப்படி எல்லாம் ஒரு குழந்தை பிறப்பை பார்ப்பது போல அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இது வந்து இதில் இருந்து அவர் என்ன நமக்கு சொல்ல வர்றாருன்னா, நான் இந்த மொத்த அரைக்கோளம், இந்த ஹெமிஸ்பியர்னுடைய நாயகன் நான். அமெரிக்கா தான் இதில் ஒரு தலைமை இடத்துல இருக்கு. எங்களை பகைச்சிக்கிட்டு நீங்கள் எங்கள் அண்டை வீட்டுக்காரராக இருக்க முடியாது. நீங்கள் எங்களை பகைச்சிக்கிட்டு ரஷ்யாவோட நட்பு பாராட்டுறீங்க, சீனர்களுக்கு எண்ணெய் விற்கிறீங்க, கியூபாவுக்கு மலிவு விலையில் எண்ணெய் தரீங்க. கியூபா எங்களுடைய எதிரி நாடு, ரஷ்யா எங்களுடைய நட்பு நாடு கிடையாது, சீனா எங்களுடைய போட்டி நாடு. உங்கள் மேலே பொருளாதார தடைகளை நான் விதிச்சிருக்கேன். எங்கள் நாட்டு அமெரிக்க கம்பெனிகளை துரத்திட்டீங்க, நஷ்ட ஈடு தரலை. நீங்கள் எடுத்து வெளியில் விற்கிற எண்ணெய் எங்களுக்கு சொந்தமானது,
நீங்கள் எங்களுடைய எண்ணெயை திருடிட்டீங்க, நீங்கள் ஜனநாயகவாதி இல்லை, நீங்கள் மனித உரிமை மீறலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் அடுத்தது. எங்ககிட்ட இருந்து எங்களுடைய சொத்தை திருடினாள் நீங்கள், அதனால் உங்களை கொண்டு வந்துட்டேன். நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளவு பெரிய நீங்கள் பயங்கர போதைப் பொருள் பயங்கரவாதி. உங்கள் மேலே 2020 எங்கள் கோர்ட்டு நியூயார்க்கில் உங்களை குற்றவாளின்னு நாங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கோம். அதனால் நான் என்ன பண்ணேன், உங்களுடைய கப்பல்கள் போதை பொருள் கடத்திட்டு வர கப்பல்களை நான் நேரடியாக தாக்கி ஒரு 2-3 மாதமாக அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். போன ஆகஸ்ட்டும் நம்ம நடந்துச்சது. ஆமாம். அப்போ இருந்து இது வரைக்கும் 20-25 தாக்குதல்கள் பண்ணியிருக்கோம். 80 பேருக்கு மேலே கொன்று இருக்கோம். இது இவ்வளவோ எங்களுக்குள்ள சிக்கல்கள் கொண்டு வந்தாலும் கூட, எங்கள் காங்கிரஸில் மற்றவர்கள்லாம் இது என்ன, இது நியாயமானலாம் கேட்டாலும் கூட தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், முற்றுகை பண்ணியிருக்கோம். சில கப்பல்களை நாங்களே எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த கப்பல்கள், பொருளாதார தடைகளை மீறி எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த கப்பல்களை எங்கள் வீரர்கள் எடுத்து கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த எண்ணெய் எங்களுக்கு சொந்தம்னு நான் சொல்லிட்டேன். அதற்கு பிறகு குண்டு மழை பொழிஞ்சோம் ஒரு நாள். அதற்கு பிறகு தான் இந்த தாக்குதலை நடத்தணும். அதனால் இதெல்லாம் வந்து படிப்படியாக, அணுவாக, அங்குலமாக ரொம்ப கேலிபிரேட்டட், ரொம்ப அழகாக திட்டமிட்டு பண்ணியிருக்காரு. இதில் ஒரு வீரர் உயிரிழந்திருந்தாலும் அல்லது ஒரு விமானம் அங்கே விழுந்து கைப்பற்றப்பட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் வெற்றி மிதப்போடு இருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. இவ்வளவு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வெற்றியாளர். அவருடைய பிம்பம் உயர்ந்திருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் நினைத்ததை முடிப்பவன். அவர் நினைச்சா நடத்தி காட்டுவார். சரி சார், இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு வெற்றியாளர்னு சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க. அதே மாதிரி அந்த வெனிசுலா, தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் வந்து ஒரு அளவுக்கு அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடு. இந்த எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதுதான் ட்ரம்ப்புடைய நோக்கமா சார்? அவரே சொல்லியிருக்காரு. எந்த விதமான அவர்கிட்ட இருக்க வெளிப்படைத்தன்மையை நீங்கள் நான்லாம் பாராட்டணும். பல முறை சொல்லிட்டாரு, அது எங்கள் எண்ணெய், நாங்கள் அந்த எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவோம். இப்போ வந்திருக்க இந்த டெல்சி ராட்ரிகஸ்ன்ற இப்போ வந்திருக்கிற அந்த தற்காலிக அதிபர், அவர் எங்களுக்கு வந்துட்டு 3 கோடியிலிருந்து 5 கோடி பீப்பா எண்ணெய்களை தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டுட்டாரு. அதனுடைய மொத்த சந்தை விலை எவ்வளவுனா $3 பில்லியன். இதை விட வெளிப்படைத்தன்மையா என்ன சொல்ல முடியும்? நான் ஜனநாயகத்தை மீட்கிறதுக்கு அங்கே போறேன், நான் மனித உரிமை மீறல்களை தடுக்கிறதுக்கு போறேன்லாம் அவர் சொல்லலை. ஏன்னா நான் அப்படி சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்போம்? அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த அமெரிக்கர்கள் வந்து எப்போவுமே அவங்களுக்கு எண்ணெய் தான் முக்கியம். அவங்க நாட்டினுடைய பொருளாதாரம் எண்ணெயை நம்பி இருக்கு. அதனால தான் அவங்க மத்திய கிழக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடதுசாரிகள் அமெரிக்கர்கள் என்ன பண்ணாலும் அவங்க சொந்த நலனுக்காக பண்றவங்க, சுயநலம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எனக்கு இடதுசாரிகள் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் அவர் தராம எண்ணெய்க்காக தான் போனேன்ட்டு எண்ணிலடங்கா முறை சொல்லியிருக்கிறார். சரி சார், இந்த மடூராவுடைய கைதை வந்து அந்த உள்நாட்டு மக்களே வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் சர்வதேச நாடுகள் வந்து இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. கொஞ்சம் வியப்பா இருக்கு சார். முதல்ல சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவிச்சதா நான் பார்க்கல. கண்டனம் வந்திருக்கு, சீனாவிலிருந்து வந்திருக்கு, ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கு. நான் நினைச்ச அளவுக்கெல்லாம் கண்டனம் வரவே இல்லை. ஒரு சாதாரணமாக இயல்பாக பல பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு அவசர கூட்டம் நடந்துச்சு ஐக்கிய நாடுகள் சபையில். அங்கே சில பேர் தோழமை நாடுகளே இது முறையல்ல, இது சர்வதேச ஒழுங்குக்கு எதிர்ப்பானது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு முனகலாகத்தான் பார்க்கிறேனே ஒழிய ஒரு முழக்கமாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா இதில் ரஷ்யர்களே இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. கிரைமியாவை 2014 பிடிச்சு வச்சிருக்காரு புட்டின். இப்போ யுக்ரைனில் ஒரு 5ல் 1 பங்கு பிடிச்சு வச்சிருக்காரு. அதனால இது வந்து தைவானை கூட சைனா என்னைக்கு வேணாலும் தாய்வானை நோக்கி சைனா நகரலாம். பிலிப்பீன்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த கடலை வந்து சைனா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு. அது பிலிப்பீன்ஸுக்கு பெரிய துன்பத்தை தந்துட்டு இருக்கு. அதனால சவுத் சைனா சி இந்த இடங்கள்ல அதனுடைய ஆதிக்கத்தை அது சர்வதேச ஒழுங்கெல்லாம் பெருசாக கடைபிடிக்கலை. அதனால இது என்னுடைய பேட்டை, இந்த பேட்டையில் நான் தான் தாதா அப்படின்னு இவர் சொல்றாரு ட்ரம்ப். அப்போ வேற பேட்டைகள்ல இருப்பவர்கள் அவர்களுக்கு இது உற்சாகம்தான் தரும். அவரே பண்ணியிருக்காரு, நாங்க இங்க பண்றோம், ஒரு முன் உதாரணம் மாதிரி எடுத்து ஆயிடும். அதனால இது பெரிய அளவுல எதிர்ப்போ கண்டனமோ வந்ததாக நான் பார்க்கவில்லை. மடூரோவினுடைய அந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் அந்த நிர்வாகம், அப்புறம் இராணுவம், போலீஸ், இந்த மாதிரி ஆட்சியில் இருப்பவர்கள் மத்தியில், அந்த ஆட்சியில் இருக்க நிர்வாக அமைப்புகளில் மடூரோவுக்கு இன்னும் நிறைய ஆதரவு இருக்கிறதா அமெரிக்க சிஏனுடைய கணிப்பு. அதனால தான் அவரை எதிர்த்து நிற்க முடியாம போன மச்சாடோ, நொபல் பரிசு வாங்கின அந்த அம்மாவை இவர்கள் முன்னிறுத்தலை.
அந்த அம்மாவை முன்னிறுத்தி அதிபராக கொண்டு வந்திருந்தா அந்த அம்மாவால் அந்த பொறுப்பில் ரொம்ப நாள் நீடிச்சிருக்க முடியாதுன்றது அமெரிக்க நுண்ணறிவு முகவங்களுடைய கணிப்பு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்னுடைய கணிப்பு. அதனால் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்கோ தற்காலிக நிலைமையே தொடரட்டும். இங்கே வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்த பொழுது எப்படி அவர் விட்டு சென்ற அதே அமைச்சரவை தொடரணுன்ற ஒரு எண்ணத்தை நிறைய பேர் கொண்டு வந்தாங்களோ, அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்ன்ட்டு ஒரு நிலை வந்த பொழுது தான் அதிமுக உடைஞ்சது. அதனால் அதே மாதிரி இருக்கட்டும், அவருக்கு கீழே இருந்த அந்த துணை அதிபர் வரட்டும்ன்ட்டு அதை வந்து அவங்களுடைய நாட்டு பாராளுமன்றம் அதை தான் பண்ணுச்சு. உடனே அந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா எனக்கு 3 கோடியிலிருந்து 5 கோடி எண்ணெய் பீப்பா எண்ணெய் தரேன்னு சொல்லிக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இவர் போட்டிருக்காரு 2-3 நாள் முன்னாடி. அதனுடைய சந்தை விலை $3 பில்லியன். அதுதான் அவருடைய நோக்கம் நிறைவேறிச்சு. இல்லை, அவரை கேட்குறாங்க, நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு சொன்னீங்களா? ஏன்னா அவங்க நாட்டு சட்டப்படி ஒரு நாட்டில் நீங்கள் போர் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல போய் காங்கிரஸ் கிட்ட ஒப்புதல் வாங்கணும். வார் பவர்ஸ் ஆக்ட்னு பேர் அதுக்கு. இது போருன்ட்டு அவர் சொல்ல மாட்டேன்றார். இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு ஆப்ரேஷன்றார், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. அவர் ஒரு குற்றவாளி, நாங்கள் போய் அவரை கைது பண்ணி கொண்டு வரோம், அவ்வளோ. அவரோட உள்நாட்டில் நடந்ததை யாரும் கேட்க போகிறது இல்லையா சார்? இல்லை, ஏன்னா இது வந்து அடுத்த நாட்டுடைய அதிபரை கைது பண்ணி கண்ணை மூடி கொண்டு வந்த அளவுக்கு ஒரு அது முதல்ல பண்ணலை. இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் சீனியர், ரேகனுக்கு அடுத்து வந்த அதிபர் இதை பண்ணியிருக்காரு. பனமாவில் போய் பனமாவனுடைய மேனுவல் நொரியகாவை 1989 இதே மாதிரி அவர் அவர் வந்து போதைப்பொருள் விற்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நலன்களுக்கு எதிராக செயல்படுவார்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் கைது பண்ணி எடுத்துகிட்டு வந்து அமெரிக்க சிறைச்சாலையில் அவரை கொண்டு போய் தள்ளணும். அமெரிக்க நீதிமன்றங்களுடைய நீதிமுறையை அவர் சந்தித்தார். இதற்கு முன்னுதாரணம் இருக்குது. அமெரிக்கர்கள் இது ஒரு தடவை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சதாம் ஹுசைனை ஈராக்கில் அவர்கள் செய்ததையும் நீங்கள் பார்த்தீர்கள். அதனால் இவர் முதல்ல இதை பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இந்த அமெரிக்க நீதிமன்றங்களை சந்திப்பார். ஏன்னா அமெரிக்கர்களுக்கு எதிராக இவர் வந்து கொக்கேனும் ஃபென்டனலும் கடத்துவதற்கு உதவுறாருன்றது தான் அவங்களுடைய வாதம், குற்றச்சாட்டு. ஃபென்டனல் இங்கே இங்கேருந்து வரல, கொக்கேன் நிறைய அங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த வந்த கப்பல்களை அவர் தாக்கி அழிச்சார். அதுவே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பல பேர் இது எதுவுமே சர்வதேச சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டதில்லை. அவருடைய சட்டம், வல்லான் வகுத்ததே சட்டம், அதை தான் அவர் பண்ணுறாரு, ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். எஸ். இப்போது வெனிசுவேலாவில் வந்து அதிகப்படியான எண்ணெய் பேரல்கள் வந்து சைனாவுக்கு விற்கிறாங்க. இப்போ சைனாவை வந்து இப்போ இந்தியாவை மடக்கின மாதிரி இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கச்சா எண்ணெயை வாங்காதீங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே அதிகப்படியாக வரி விதிப்போன்னு சொல்லி அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். இப்போ நேரடியாக வந்து சைனாவை எதிர்க்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக வெனிசுலா மேலே அந்த அதிபரை கைது செய்து சைனாவுக்கு ஒரு மறைமுக மிரட்டல் விட்ட மாதிரி அதை எடுத்துக்கலாம் அந்த நடவடிக்கையை. இல்லை, அப்படி இல்லை. சீனாவோட வந்து அவர் நேரடியாக பெரிய போரெல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு தோணலை. அப்படி பண்ண முயற்சி பண்ணி தான் அந்த கட்டண உயர்வெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்தார். இப்போ ஒரு ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய ஒரு சமாதான உடன்படிக்கையை அவர்கள் வர்த்தக ரீதியாக பண்ணியிருக்காங்க. சீனாவும் அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. 2 நாடுகளும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே ஒருத்தர் எதிர்ப்பது என்பது அவர்களால் முடியாது, பண்ண மாட்டாங்க. அதனால் இது சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை என்பதை விட இது வந்து மடூரோ நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதாவது தொண்டையில் சிக்கிய ஒரு முள் மாதிரி அவர் அது வெளியில் எடுக்கணும். அதை அவர் பண்ணிட்டார். அவரால் பண்ண முடியும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விமானம் சேதமடைந்திருந்தாலோ அல்லது ஒரு வீரர் கைப்பற்றப்பட்டிருந்தாலோ இது வந்து அவருக்கு அவருடைய பிம்பம் சிதைக்கப்பட்டிருக்கும், பெரிய எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கும். இப்போவும் எதிர்ப்பெல்லாம் இருக்குது, ஆனால் அது அடங்கி இருக்குது, அதிக அளவில் இல்லை. இது நியாயம் இல்லை, இது வந்து அமெரிக்காவினுடைய நீண்ட நாள் நலனுக்கு நல்லதா அப்படின்றது தெரியலன்ட்டு நினைக்கிற நடுநிலையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பல ஊடகங்கள், பல செய்தி ஏடுகள், தலையங்கங்களில் இதை வரவேற்றெல்லாம் எழுதலை. அந்த அளவுக்கு தான் அமெரிக்கா இருக்குது. அதனால் நிறைய பேர் இதெல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறவர்கள் அமெரிக்காவிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவருடைய ஆதரவு கூட்டம் இவர் ஒரு தலைமை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து இந்த அமெரிக்கர்கள் வந்து ஒரு 7 அதிபர்கள் கீழே இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவை உருவாக்குனாங்க. அலாஸ்காவை ஒரு அதிபர் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினார். லியூசியானாவை பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் வாங்கினார். இன்னொரு அதிபர் இன்னைக்கு இருக்க நியூ மெக்சிகோ, இன்னைக்கு இருக்கிற டெக்சஸ், இன்னைக்கு இருக்கிற அரிசோனா, நெவாடா, இந்த மாநிலங்களை மெக்சிகோ கிட்ட இருந்து கைப்பற்றினார் 1848.
அப்புறம் இன்னைக்கு மார்ஷல் ஐலண்ட்ஸ், மைக்ரோனீசியா, குவாம் இதெல்லாம் வந்து அமெரிக்காவை சார்ந்த தனி நாடுகளாக இருக்காங்க. ம். அந்த ஏற்பாட்டை ஒரு அதிபர் பண்ணார். அது மாதிரி இன்னைக்கு கிரீன்லாண்டை சேர்த்துக்கிறது, ம். அல்லது வந்து பனாமா கால்வாய் இருக்குல்ல, அது எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் கட்டி கொடுத்தது, இவங்க தான் கட்டி கொடுத்தாங்க ம். அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அல்லது கனடா வந்து 51வது மாநிலமாக இருக்கணும்னு சொல்கிறதாகட்டும், அந்த மாதிரி வரலாற்றில் கடைசி விரிவாக்கம் என்பது வந்து நான் நினைக்கிறேன் 1945 வாக்கில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ம். ட்ரூமனே கிரீன்லாண்டை $100 மில்லியன் தங்கத்தில் கொடுத்து வாங்குறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணார். அது நடக்கலை. ம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகு, சரியாக 80 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி அதே ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார். வரலாற்றில் தான் அமெரிக்காவை இன்னும் ஒரு அகண்ட அமெரிக்காவாக மாற்றிய 80 ஆண்டுகளில் அதை மீண்டும் செய்த ஒரு அமெரிக்க அதிபர். 21ஆம் நூற்றாண்டில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நீங்கள் நினைக்காத பொழுது, இப்படித்தான் முதல் உலகப் போரும் 2வது உலகப் போரும் தொடங்குச்சு. இந்த நாடு பிடிக்கிற எண்ணத்தில் தான். அந்த மாதிரி நடக்க போகிறதில்லை. இன்றைக்கி 3வது உலகப் போர்லாம் செய்கிற அளவுக்கு எந்த நாட்டுக்கும் வலிமையோ சக்தியோ எல்லாம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால் அந்த இடத்துக்கு போகணும்னு அவர் சொல்லலை இது வரைக்கும். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறவர் அதெல்லாம் சொல்லலை. எனக்கு என்னமோ அப்படி தான் படுது. 3ஆம் உலகப் போருக்கான ஒரு முயற்சியாக இல்லை, அது நடக்காது. அகண்ட அமெரிக்காவை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கலாம். அமெரிக்காவினுடைய செல்வாக்கு என்பது தங்களுடைய கொல்லைப்புறத்தில் முழுமையாக வெளியிலிருந்து சீனர்களோ ரஷ்யர்களோ வந்து அவர்கள் இடையூறு செய்யாத அளவிற்கு அது வலிமை பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு புதிய யுக்தியை, ஒரு புதிய வியூகத்தை அவர் அமைக்கிறார். இந்த வியூகம் முன்னாடி இருந்த அதிபர்கள் மத்தியில் அது இன்னும் ஆழமாக இவர் மனசில் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறார், இந்த பசிபிக் கடல், இந்த அட்லாண்டிக் கடல் இதெல்லாம் கடந்து நான் போய் வந்து அமெரிக்க ஆதிக்கத்தை, செல்வாக்கை பாய்ச்ச வேண்டியதில்லை. முதல்ல நம்ம கொல்லப்புறத்தில் அதை உறுதிப்படுத்திக்கலாம். நமக்கு பிடிக்காத பல நாடுகள் இருக்காங்க. கொலம்பியா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவர் கொலம்பியாவை சொல்லியிருக்காரு. அடுத்து கொலம்பியா கவனமாக இருக்கணும்னாரு. நேற்று கொலம்பியா அதிபர் அவரோட 1 மணி நேரம் பேசியிருக்காரு. பேசிட்டு உடனே அதுக்கு இவர் போடுறாரு, இட் வாஸ் அ கிரேட் ஆனர், எனக்கு மிகப்பெரிய பெருமை அவரோட பேசுறது அப்படின்னு போட்டிருக்காரு. அவரை வந்து முன்னாடி வந்து அவர் ரொம்ப மோசமானவர், அவர் வந்து கொக்கைன் தயாரிப்புக்கு துணையாக இருக்கிறாரு அப்படின்லாம் குறை சொன்னவர், நேற்று இவருடைய தாண்மையை, ஈகோவை வருடி கொடுக்குற வகையில் அவர் ஒரு மணி நேரம் பேசின உடனே அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்போது தனி மனித உறவுகள் ஒரு வர்த்தக பேரம் மாதிரி, எனக்கு இதில் என்ன எப்படி நீங்கள் வருடி தரீங்க, என்ன தூக்கி நிறுத்துறீங்களா, அதுதான் அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு போக்கு அவருக்கு இருக்குது. அதில் அவருக்கு நண்பர்கள் திடீரென்று எதிரிகளாகிறார்கள், எதிரிகள் திடீரென்று நண்பர்களாகிறார்கள். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் சார். ட்ரம்ப் வந்து இந்த சீக்வன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் வந்து மகிழ்ச்சியாக இல்லைன்னு இந்தியாவுடைய பிரதமர் மோடிக்கு தெரியும், நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறார். இதை எதை வெளிப்படுத்துது சார்? இல்லை, அவங்க நம்ம எண்ணெய் வாங்குறதை விட்டுடணும்னு பார்க்குறாங்க. அவர் ஏதாவது நான் சொல்லிய இந்தியர்கள் முழுமையாக எண்ணெய் வாங்குறதை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறார். முதல் முறை அவர் அதிபராக இருக்கும் பொழுது அவர் கொடுத்த அழுத்தத்தில் நாம் ஈரான் கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத பெருமளவு குறைச்சோம், விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடணும்னு நினைக்கிறார். இது வந்து என்னென்னா, ரஷ்யாவை அவரால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஒரு வேகமாக அங்கே ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட முடியும்னு அவர் நினச்சார். அவர் நினச்ச அளவுக்கு புட்டின் ஒத்துழைக்கலை. அவரை கூப்பிட்டு அலாஸ்காலெல்லாம் பேசினார், அதுவும் நடக்கலை. அவரை வந்து ஒரு பெரிய முற்றுகையிட்டு அவரை நெருக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும்னு அவர் நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதற்கு இந்தியா எண்ணெய் வாங்காத விட்டுடுச்சுன்னா அந்த இடத்துக்கு அவர் போயிடுவாருன்ட்டு இல்லை. அமெரிக்காவே அவங்களோட வர்த்தகம் பண்ணுது, ஐரோப்பியர்கள் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு இன்னும் சரியாக புரியலை ஏன் அவர் இந்தியா மேலே இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு இடத்துக்கு தன்னை கொண்டு போயிட்டாருன்னு எனக்கு தெரியல. நமக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. 6 சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நாமெல்லாம் இதெல்லாம் முன்னாடியே நடந்துரும்னு நினச்சோம், நடக்கலை. அது நடந்துருச்சுன்னா நம்முடைய பங்குச்சந்தை வந்து திடீர்னு அன்றைக்கி பெருசாக உயரும். உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை அமெரிக்கா, நம்முடைய மிகப்பெரிய சந்தை அமெரிக்கா. அதனால் அதில் வந்து அமெரிக்கர்களுக்கு இன்னும் ஒரு உயர்வு வரணுன்றதனுடைய இது வந்து ஒரு பேரத்துக்கான ஒரு யுக்தியோ அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல ஏன் அவர் நம்ம மேலே இவ்வளவு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்ட்டு. ஆனால் அவர் தனக்குள்ளே நடக்கிற சாதாரணமாக பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்கிறத ஒரு வெளிப்படையாக சொல்கிறார். என்கிட்ட வந்து சார் கேன் ஐ ஸ்பீக் டு யூன்னு கேட்டார் பிரைம் மினிஸ்டர். அது ராகுல் காந்தி கூட நேற்று அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்கார். என்ன அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிற ஒரு அதிபரை நீங்கள் முதன்முறையாக
சர்வதேச அரங்கில் பார்க்கிறீர்கள்? இதெல்லாம் பொதுவாக அவர்களுடைய பதவி காலமெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கள் அவருடைய நினைவுகள் எழுதும் பயோகிராஃபில் பொழுது எழுதும்போது ஆமா சொல்ல அதில் வேண்டிய விஷயம். சொல்லுவாங்க. அதை கூட வந்து இளமர காய்மறைவா சொல்லுவாங்க. யாரும் வெளிப்படையெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் இன்னொருத்தரை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியோ கொச்சப்படுத்துற மாதிரியோ இன்னொருத்தரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துற மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் எதுவும் இல்லை. எத்தனை முறை சொல்லிட்டாரு இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினதுக்கு நான் தான் காரணம். எத்தனை முறை சொல்லிட்டார். யாராவது கணக்கு வச்சுக்க முடியுமா? அந்த மாதிரி அவர் இருக்கார். சரி சார். இப்போ வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து எனக்கு கொடுங்க, நான் வந்து ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்தினேன், பாலஸ்தீன காசா வாரெலாம் நிறுத்தினேன், அதனால் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறார். பட் அப்படி ஒரு நோபல் பரிசை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய திரு ட்ரம்ப் வந்து பக்கத்து நாடு வெனிசுலாவை வந்து அதனுடைய அதிபரை வந்து கைது செய்து ஒரு சர்வதேச அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து அவருக்கு ஒரு அமெரிக்க அதிபருக்கான ஒரு பொறுப்புக்கு தகுந்த செயல்முறையா சார்? ட்ரம்ப் பண்ணுற அவருடைய பல நகர்வுகள், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் அன்பிகமிங் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த தகுதிக்கு ஏற்றதல்ல. நீங்கள் இருக்க இடத்துக்கு இது வந்து உங்களுக்கு இது முறை இல்லை. அடுத்த நாடுகள் சண்டை போடும்போது அதை சமாதானம் பேசி அது சண்டையை நிறுத்துறதுக்கு முன்மொழிகிறவர் தன்னுடைய நடவடிக்கை மூலம் அடுத்த நாட்டோடைய அதிபரை கைது செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு இயல்புல இருக்கிறாருன்னு கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன். அதனால் அவர் பண்ணுற பலது வந்து அமெரிக்க அதிபருக்கான அந்த நடத்தைக்கு உரிய நடத்தை அல்ல. அதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கலாம். இட்ஸ் வெரி அன்பிகமிங் ஆஃப் அ பிரசிடென்ட். அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் சொல்கிற எதிராளிகள் அவர் குறை சொல்கிறது, அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள், இந்த 40-50 ஆண்டுகளாகவே அமெரிக்க உரையாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் உரையாடல் வந்து மலிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனுடைய மிகப்பெரிய ஆழத்தை ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்க அரசியல் சந்திச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 40-50 ஆண்டுகளாகவே சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கீழே போயிட்டது. அந்த பெருமை இவருக்கு தான் சேரும். அதனால் அவர் அப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறாரான்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உலகத்தில் வெளிநாடுகளில் நடக்கிற 8 போர்களை அவர் நிறுத்தியிருக்கிறதா சொல்கிறார். அதில் சிலது அவர் நிறுத்தியிருக்கார். காசாவில் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வருவதற்கு அவருக்கு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கிவ் ஹிம் த கிரெடிட் தட் இஸ் டூ. அவர் இல்லைன்னா இந்த போர் நிறுத்தம் வந்திருக்காது. நிறைய அவரும் அந்த நெத்தன்யாவு கையை முறுக்கி அவர் இதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் அடுத்த கட்டமெல்லாம் இருக்குது. அது இருக்கட்டும். யுக்ரைனில் அவர் நிறைய நேரம் செலவு பண்ணுறார். யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு நிறைய அதற்காக மெனக்கடுறார். ஆனால் அது நடக்கலை. அவ்வளவு எளிமையாக அவருக்கு இல்லை. நீங்கள் நொபல் கமிட்டியில் அந்த அமைதிக்கான கமிட்டியை தீர்மானம் பண்ணுறது 5 பேரோ நம்ம நினைக்கிறேன். அவர்கள் பார்வையில் நீங்கள் ஒரு குற்றவாளியாக போதைப் பொருள் கடத்தும் ஒரு அதிபராக போதைப்பொருள் உருவாக்க உதவி செய்து அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் துணை நிற்கிற ஒரு அதிபரை இன்னொரு நாடு போய் கைப்பற்றி அழைச்சிட்டு வர்றதை வந்துட்டு ஒரு பெரிய குறையாக பார்ப்பார்கள்னு நான் நினைக்கல. அவர்கள் வந்து எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன, யுக்ரைன் போர் ரஷ்ய போர் நின்றுச்சுன்னா எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன இந்த காசா போர் தற்காலிக நிறுத்தத்துக்காக அப்படின்ற மாதிரி தான் பெருசாக பார்ப்பாங்க. தே வில் see the bigger picture அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் காசாவை நிறுத்தின உடனேயே, காசா போகிற தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வந்த உடனேயே அவர் அதுக்கு ஒரு சின்ன அளவுக்கு தகுதி படைத்தவராக மாறிவிடுகிறார். வேற யாராலையும் அதை நிறுத்த முடியலையே, அவர் மட்டும்தான் அதை பண்ணியிருக்கார். யுக்ரைனையும் பண்ணிட்டா அவர் அந்த பதவிக்கு அந்த விருதுக்கு தகுதி படைத்தவராக தன்னை மாற்றிக்கொள்வார்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் தருவார்களா இல்லையான்றது காலம் தான் சொல்லும். ஓகே சார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு முன்னாள் அதிகாரிங்கிற முறையில் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போது டொனால்ட் ட்ரம்ப் மேலே வந்து ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை மீறல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இதனோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு கான்சிக்வன்ஸும் இருக்காது. ஏன்னா ஐநா சபை அது என்ன சொல்லணுமோ அது சொல்லுது. ஐநா சபை நேற்று வந்து 66 ஐநா அமைப்புகள்லேருந்து அமெரிக்கா விலகிடுச்சு. அதிலிருந்து தெரியும் உங்களுக்கு அமெரிக்காவும் அதிபர் ட்ரம்ப்பும் ஐநா சபையை எவ்வளோ மதிக்கிறாருன்ட்டு. அதனால் நாம் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களால் அவரை எதிர்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள், அவர் மீது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா முதல்ல பாதுகாப்பு சபை அதற்கு ஒத்துழைக்கணும். பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் உள்ளது அமெரிக்கா. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொப்போசல் வருது அல்லது ரெசல்யூஷன் தீர்மானம் வருதுனாலும் அதை வீட்டோ பண்ணிடும்.
அவங்க தான் அந்த தைரியம் யாருக்கும் இருக்கிறதா நான் நினைக்கல. அப்போ மனித அதாவது சர்வதேச நாடுகள் நிகழக்கூடிய இது போன்ற சம்பவங்களை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரே அமைப்பா மனித உரிமை ஆணையம், அது ஐநா சபையால சொல்லப்படுது. அவங்க இப்படி ஒரு உரிமை மீறலை அவர் மேல ஒரு கொண்டு வரும்போது அது ஒண்ணுமே இல்ல, டைல்யூட் ஆகி போயிடும் அப்படிங்கும்போது அது மேல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுது. டைல்யூட் இல்ல. இத சொல்ற இடத்துல இத சொல்றதுக்கு தைரியம் உள்ள ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்றது நீங்க நான்லாம் ஒத்துக்குவோம். ம். அந்த ஒரு அமைப்பாக மட்டுமே மனித உரிமை மீறல் மனித உரிமை ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமை கழகம், ம். யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் Rights ஆணையம் ஆணையம். இருக்கு. ம். அதாவது இது சொல்ல முடியுது. இந்த அளவுக்காவது சொல்ல முடியுது. மற்றவர்கள் எல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். இத வந்து ஐக்கிய நாடுகளுடைய ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் சொல்ல முடியாது. ம். அவர் சொன்னா அவரை வந்து இன்னும் வலிமை குன்றிய ஒரு ஒரு தலைமை நிர்வாகியாக மாற்றி விடுவார்கள். அதனால அமெரிக்காவை எதிர்த்து பேசுவதற்கு, உலக சக்திகளை எதிர்த்து பேசுவதற்கு, ரஷ்யாவை எதிர்த்து பேசுவதற்கு, சீனாவை எதிர்த்து பேசுவதற்கு துணிவுள்ள ஒரு அமைப்பாக இன்று வரை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையம் இருப்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடையலாம். அதனால என்ன பயன் நீங்க கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு நியாயமில்லாத ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்ற ஒரு விமர்சகர் இருக்காரே தைரியமா சொல்றதுக்கு, அப்படின்னு தான் நீங்க இப்போ எடுத்துக்கணும். அதற்கு அடுத்த கட்டம் வந்து இனி வரும் காலங்களில் மனித இனம் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும்போது அதுக்கு அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, நன்றி, வணக்கம் சார்.